இந்த ஸ்திரத்தன்மையை நாம் பெறுவதற்கு மனசை ஸ்திரத்தன்மை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? மந்திரம் ஓதலாம். என்னென்ன மந்திரம்லாம் ஓதலாம்? எவ்வளோ மந்திரங்கள். ஒரு மந்திரம் 2 மந்திரம் இல்லை, நிறைய வந்திருக்கு. மந்திரம் என்பது சொற்களால் ஆனது. சொற்கள் எதனால் ஆனது? அசைவினால் ஆனது. அசைவு எதனால் ஆனது? காற்றினால் ஆனது. காற்று எதனால் ஆனது? அந்த காற்று தான் மந்திரம். அதுதான் சொல்லாகிறது. இந்த காற்றை வசப்படுத்தணும். அதனால தான் சொன்னாங்க, மந்திரம் அதை என்ன பண்ணணும், மேலுக்கும் கீழுக்குமாக அதை இழுத்து, அது போயிட்டுருக்கு, கீழ்ப்பக்கமாக தான் போயிட்டுருக்கு எப்போவுமே. அதை மேல் பக்கம் ஏற்றுவதற்கு நம்ம வழித்துறை தெரியாது. வழித்துறை கற்றறியீர், கற்றறிந்த பெரியோரும் அடுத்து அறியீர். அப்போ இதை கற்று அறிந்தவர்கள் வேணும். எதை கற்று அறிந்தவர்கள்? இந்த சுவாசமாகிய வாசி என்ற காற்றை ஏற்றுவதற்குரிய தனித்துவம் வாய்ந்த ஒரு குருமகான் தேவை நமக்கு. அப்போ குரு இல்லை. வள்ளலார் எழுதுறாரு, குருமுகத்தால் அறியேன்னு ஒரு வரியை கொண்டு வந்து போடுறார். யாரால் அறியணும்? குருமுகத்தால் அறிக. இப்போ நம்ம குருமுகத்தை எங்கே தேடுவோம்? எந்த எங்கே இருக்காங்க? குருவின் முகத்தை நான் பார்த்தோமா? பார்த்துக்கவே இல்லை. அவர் எழுதுகிறார், குருவின் திருவார்த்தை கேட்டல் இல்லை, குருவை பாருங்கன்றார். அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எது குரு? ஹூ என்பது இருள் சொல்லுவாங்க, ரூ என்பது போக்குவதுன்னுவாங்க. இருளை போக்குவன் எவனோ அவன்தான் குரு. உங்களுக்குள்ள இருளை போக்குவது ஒரு ஒளி உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் எனக்கு நானே குரு, உங்களுக்கு நீங்களே குரு. இந்த குரு யாருன்னா உங்களுடைய மனம்தான்.